அந்த வருணமே நிறம் ஹிந்தியோட ஷூட்டிங்கில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. 1982 May 6th குலு மணாலியில் ஷூட்டிங். கமல் சார், அனிதா, ரகு மாஸ்டர், பாலச்சந்தர் சார் எல்லாம் இருந்தாங்க. ஷூட்டிங் 2 சாங் ஷூட் பண்ணோம். முடிச்சுட்டு குலு மணாலிலேருந்து எல்லோரும் சண்டிகர் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கேமரா அசிஸ்டன்ட்ஸ், சில இம்பார்ட்டண்ட் கீ டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் இல்லாமல் ஒரு மினி பஸ், ஒரு 40 கெப்பாசிட்டி மினி பஸ்ஸில் ஒரு பஸ் வந்து நாங்கள்லாம் ட்ராவலிங் ஃப்ரம் குலு மணாலி டு சண்டிகர். அங்கேருந்து ட்ரெயின். இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 5 o'clock. எல்லாரும் உட்காந்துருக்கோம். ஜாலியாக அன்றைக்கி எல்லோரும் ஏதோ ஓவராக சிரிச்சுட்டு இருக்காங்க. என்டர்டெய்னிங்காக சிரிச்சு ஜோக் அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு காட்டோட லாஸ்ட் செக்ஷன் வரும்போது என்ன ஆச்சு தெரியல, அந்த டிரைவர் மிஸ் பண்ணிட்டார். அங்கேருந்து அப்படியே அந்த பஸ்ஸு ரோல் ஆகி கீழே போகிறது. அங்கே லக்கிலி ஒரு சின்ன கிளிஃப் இருந்தது. அந்த கிளிஃப் மிஸ் ஆனால் சட்லஜ் ரிவர் கிட்டத்தட்ட thousands of feet டவுன். எல்லாருமே முடிஞ்சிருக்கோம். அந்த பஸ்ஸில் நானும் இருந்தேன். விழுந்தது, டப்புன்னு ஒரு ஷாக்கு சவுண்டு, சைடு வைஸாக விழுந்தது. ஒருத்தராக அந்த சைட்லேருந்து எழுந்திருக்கிறோம். வெளியில் வந்து பார்த்தா கண்ணு முன்னாடி கேமராமேன் பிரதர் சூரி இறந்துட்டாருங்க. அந்த துரைங்கிறவர் சீரியஸ்லி வூண்டட். எல்லாம் என் கண்ணு முன்னாடி 8 பாடி பார்க்குறேன். நான் இப்போ கூட சொல்லும் போதே எனக்கு கண்ணு முன்னாடி ஐ கேன் see that. வெரி வெரி ட்ராஜிக் விஷுவல். பாலச்சந்தர் சார் யூனிட்லாம் ஃப்ளைட்டை பிடிச்சி அவங்க லேண்ட் ஆகிட்டாங்க சென்னைக்கு. அவர் ஷாட்டர் ஆகிட்டார். என்னடா சொல்கிறாய் கத்தி உடனே அடுத்த ஃப்ளைட்டில் நான் வரணும்னு சொல்லி அடுத்த நான் மார்னிங் தான் ஃப்ளைட்டு. நேராக ஸ்ட்ரெயிட்டாகவே வென்ட் பிரேமாலயா அந்த ஆஃபீஸ், ப்ரொடியூசர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கையில் கேஷ், பெரிய கேஷ், அப்போ 5 lakhs எடுத்து அங்கே போட்டுட்டு எந்த குறையும் வைக்கக்கூடாது. அவளுக்கு ஃப்ளைட்டில் என்ன ஒன்று, ஹாஸ்பிட்டல், மெடிக்கேஷன் எதுவாக இருந்தாலும் டூ இட். ஐ வாண்ட் எல்லாரும் இங்கேருந்து கொண்டு வரதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இமீடியட்டாக டிக்கெட் போடுங்க. நாங்கள்லாம் கிளம்புறோம். நான் ஆனந்து, நம்ம இங்கேருந்து 4 பேர் நாங்கள் கிளம்புறோம். we are going there. ஒரு வெறித்தனமாக பேசினார். அந்த ஸ்ரீதர்னு அப்போ இருந்தார். அவர் எங்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப he was so disturbed. பயம் எங்களுக்கு என்னன்னா, அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. ஆனால் அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட் ஃப்ளைட்டில் அவங்க கிளம்பி டெல்லி வந்து டெல்லியிலேருந்து சண்டிகர் காரில் வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டார். டேரக்டர் அப்படியே அழுதுட்டார். ஒருத்தரை பார்த்து அவர் he was like a child. இட் இஸ் ஒரு நம்ம ஓன் சன், நம்மளோட ஓன் சிஸ்டர், ஃபேமிலி, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட இருக்கேன்டா, இன்னும் ஆதரா எல்லாரையும் பார்த்து தட்டி கொடுக்குறாரு. இந்த டைமில் அனந்த் சார் வந்து அந்த டெட் பாடிஸ் அங்கே ஃபியூனரலில் யாருமே இல்லை சொல்லிட்டு அவர் போகிறார். 8 டெட் பாடி, யார் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை. இங்கேயோ மெட்ராஸில் இருக்காங்க 8 பேர் இங்கே ஃபியூனரலில். சார் என்ன சார் யாரோ இருக்காங்களா ஃபைனல் ரைட்ஸ் பண்ணுறதுக்கு கேட்குறான். அந்த சுடுகாடில் யாரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடறதுக்கு கூட யாரும் இல்லை. சுடுகாட்டில் ஒரு பாட்டி வரா. பாட்டி வந்து ஒவ்வொரு பாடி கிட்டையும் போய் முருகா முருகா முருகான்னு அடறாங்க. அனந்த் சார் விக்கி அடறாங்க. என்னையா இது, யாரையா இந்த பாட்டி? அப்படி 8 பேருக்கு கொல்லி வச்சுட்டார். அனந்த் சார் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அவராலே அது ஏற்றுக்க முடியல. எமோஷன் ஆகிட்டார் அவர்.